ஆயுத பூஜையையொட்டி தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலை நிறுவனங்களில் இயந்திரங்களை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து தொழிலாளர்கள் வழிபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி பெரியகுளத்தில் உள்ள தனது வீட்டில் குடும்பத்தினருடன் ஆயுத பூஜை விழாவை கொண்டாடினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விழாவில் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சரஸ்வதி விநாயகர் சுவாமிகளுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இதில் அவரது குடும்ப உறுப்பினர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தொழில் நகரமான திருப்பூரில் கடந்த 2 நாட்களாக தொழிற்சாலைகளில் உள்ள இயந்திரங்களை சுத்தப்படுத்தி நிறுவனங்களின் நுழைவு வாயிலில் வண்ண கோலமிட்டு இயந்திரங்களுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து வழிபட்டனர். பின்னர் பூஜை செய்து தொழிலாளர்களுக்கு பொங்கல், பொரி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோயிலில் நாட்டுப்புற கலைஞர்கள் பம்பை, உடுக்கை, மேளம், நாதஸ்வரம் உள்ளிட்ட கருவிகளை வைத்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நாட்டுப்புற கலைஞர்கள் நாதஸ்வரம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்து சுவாமியை வழிபட்டனர். இதில் நாட்டுப்புற கலைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் ஆயுத பூஜையையொட்டி கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் தொழில் செய்யும் இடங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் 4 சக்கர வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தொழில்களில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டனர்.